இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிடுவது குறித்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்தில் நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ தமிழ்நாட்டில் அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வரும் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வர்கள் குரூப் 1 மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளும் சேர்த்து தயாராகி வருவதால் குரூப் 4 தேர்வில் தமிழை விட ஆங்கில பாடத்தையே அதிகம் தேர்ந்தெடுத்து வந்தனர். அதன்படி முந்தைய காலங்களில் அதிகபட்ச உயர்கல்வியை முடித்தவர்கள் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று வந்தனர். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் அடித்ததுனால ஸோ தமிழில் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வைஸ் ஆஃப் த செலெக்ஷன் எப்படி நடந்திருக்கு 2015 to 16, 2016 to 17, 2018 to 17 to 19, 18, 2018 to 19 அண்ட் 2019 மற்றும் 20. ஸோ இந்த மாதிரி ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூனியர் அசிஸ்டண்ட் எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்றதையும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுகளிலுமே அதே மாதிரி டைப்பிஸ்ட் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு ஒவ்வொரு ஆண்டுகள் வயசாகவும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2015, 16, 17, 18, 19 ஆகிய ஆண்டுகளில் குரூப் 4 தேர்ச்சி பெற்றவர்களை இளநிலை பட்டதாரிகள் எண்ணிக்கை 13,919 ஆகவும் முதுநிலை மாணவர்களுடைய எண்ணிக்கை 4,903 உள்ளது. அதே சமயம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 339 உள்ளது. எனவே தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் 90லிருந்து 95 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பெரும் தேர்வர்கள் ஒட்டுமொத்த மதிப்பெண் பட்டியலில் நல்ல இடத்தை பிடிப்பார்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக குரூப் 4 உடைய பொது அறிவு வினாக்களுக்குமே பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் உள்ள தேர்வர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. பொது அறிவு வினாக்களுக்கு குரூப் 4 தேர்வுக்கு மட்டுமே தயாராகி வரும் தேர்வுகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பொது பிரிவினராக இருக்கும் பட்சத்தில் 175 கூடவோ குறையவோ இருக்கலாம். ஸோ பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 170 இருந்தால் கூட ஓகே. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கூடவா இருந்தால் 168 கூடவோ குறையலாம். பட்டியலின வகுப்பினர் 160 கூடவோ குறையலாம். பழங்குடியினர் 155 கூடவோ குறையலாம். இத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருந்தாலே அவங்க பார்த்தீங்கன்னா கலந்தாய்வில் கலந்துக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உலகம் முதல் உள்ளூர் வரை இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தரப்புலேருந்து இந்த தகவல் நமக்கு வந்ததுனால குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் சிறிது நேரத்தில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.